அனைவருக்கும் வணக்கம். நமது தாய தமிழம்மா யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஒரு சிறிய தொகுப்பு இது. அனைவரும் ஆதரவு தர வேண்டும். எங்களது முதல் முயற்சிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைய ஒரு தமிழில் ஷார்ட் ஃபிலிம் எப்படி எடுப்பது, அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்து எப்படி நம்ம ஒரு இயக்குனர் ஆகிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்ற பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்களுக்கு முதலில் தேவைப்படும் பட்ஜெட். அந்த பட்ஜெட் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுடைய மொத்த வடிவாக்கத்தை உருவாக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டை நீங்கள் என்ன தொகையாக இருந்தாலும் அந்த தொகைக்குரிய பட்ஜெட்டை நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிடுங்க. கதையை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம இந்த கதை எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கதைக்குரிய கேரக்டர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கேரக்டரில் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இல்லாமல் அந்த கதையை நீங்கள் என்ன யோசனை பண்ணீர்களோ அந்த கதைக்குரியவர்களாகவே செலக்ட் பண்ணுவது தான் முதல் தகுதி. அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அந்த கதையில் நீ ஒரு கேரக்டர் நடினன்பா, அப்புறம் ஒருத்தர் இருக்கிறாரு இவர் தெரிஞ்சவர் எனக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு அந்த கதையிலிருந்து வலுவாமல் அந்த கதையை ஒன்றி வரக்கூடிய ஆட்களை மட்டுமே செலக்ட் செய்ய வேண்டும். இது முக்கியமான ஒரு தேர்வு. ஏன்னா கதைக்குரியவர்களை தேர்வு செய்யும் பொழுது தான் நீங்கள் அந்த கதையை வெளிப்படையாக சொல்லி வெளி உலகத்துக்கு அந்த கதையை நீங்கள் காட்ட முடியும். அன்று இல்லாமல் ஏதோ ஒரு கேரக்டர் வந்தார் நண்பா, இந்த போலீஸ்காரருக்கு இவர் கிடச்சாரு, அதனால் இந்த போலீஸ்கார் கேரக்டர் இவர் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு உள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு நபரையோ ஒரு ஆஜானுபாகவாக இல்லாத ஒரு நபரையோ போலீஸ்காராக நீங்கள் நியமித்து கேரக்டர் அவர் கொடுக்கும் பொழுது அவர் நடிப்பார், நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த கதை பொருத்தமாக அந்த கேரக்டருக்கு அமையாது. ஸோ கதை தேர்வு என்பது எவ்வளோ முக்கியமோ அதை விட கேரக்டர்ஸ் தேர்வு என்பது மிக முக்கியமானது. இந்த கதைக்கு இந்த ஆளுக்கு தான் தேவைப்படும்ன்றது நீங்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அந்த கேரக்டராக அவர் வாழ்ந்து அதை நடித்து சிறப்பாக கொண்டு வருவார். அது ஒரு முக்கியமான தேர்வு. கதை எழுதும் பொழுது திரைக்கதை வசனம் அப்படின்னு கொண்டு போவோம். அந்த வசனம் என்பது நீங்கள் முற்றிலும் நிர்ணயம் செய்துவிட வேண்டும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பெரிய டைரக்டர்ஸ்லாம் ஸ்பாட்லேயே வசனம் அடிப்பார், அப்படியே ஒரு ஷார்ட்டாக பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கதையை எழுதும் பொழுது வசனத்தையும் சேர்த்து எழுதும் பொழுது தான் அந்த கதை ஒன்றி ஒரு சிறப்பான வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அதனால் கதை எழுதும் பொழுதே வசனத்தை நிர்ணயம் செய்து விடுங்கள். அந்த கதைக்குரிய வசனம் எப்படிப்பட்ட வசனம், இந்த ஒரு கேரக்டர் போலீஸ்காரர் என்றால் போலீஸ்காரர் கேரக்டருக்கு, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி என்றால் அந்த பாட்டியுடைய கேரக்டர், ஒரு காதலன் என்றால் காதலனுக்குரிய கேரக்டர் வசனம், ஒரு காதலி என்றால் அவளுக்குரிய வசனம், இப்படி தனித்தனியாக அதுக்கு ஸ்கிரிப்டே இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எப்படி எழுத வேண்டும் அப்படின்றது ஆன்லைன் ஆர்டர் முதல் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். ஆன்லைன் ஆர்டரில் எல்லாமே எழுத வேண்டும். கதையுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரை எல்லாமே எழுத வேண்டும். ஒரு பக்கத்திலேயோ ஒரு அரை பக்கத்திலேயோ நீங்கள் எழுதி முடிக்க வேண்டும். அதுதான் ஆன்லைன் ஆர்டர். சினிமாவுக்கு இதே பணி தான், சிறுகதைக்கும் இதே பணி தான், குறும்படத்துக்கும் இதே பணி தான். நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் உள்ளே வந்துடுவாங்க. இப்போ கதை ரெடி. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? கதை ரெடி, பட்ஜெட் ரெடி, கதைக்குரிய கேரக்டர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து லொக்கேஷன். இந்த கதையை எந்த இடத்துல நம்ம எடுக்க போகிறோம்? நீங்கள் எந்த இடமாக இருக்கலாம், ஒரு ரோடாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு நகர்ப்புறமாக இருக்கலாம், ஒரு காடாக கூட இருக்கலாம். நீங்கள் காட்டுக்குள்ளே கொண்டு சென்று அந்த கதையை வடிவமைக்கலாம். ஆனால் அந்த கதைக்கு என்ன கேட்கிறோ அந்த இடத்த தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். இல்லை எனக்கு என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குப்பா, சும்மா ஃப்ரீயாக தரார் ஒரு அண்ணன், அதுக்கப்புறம் எனக்கு ஒருத்தர் தெரியும், அந்த அண்ணன் என்ன தரார் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது செட் ஆகாது. என்னென்றால் அந்த கதைக்கு இந்த களம் தான் கேட்கிறேன், அந்த களத்தில் சென்று தான் நீங்கள் படத்தை பிடிக்க வேண்டுமே தவிர உங்களுக்கு கிடைக்கிறென்று அந்த கதையை தாண்டி அந்த இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல செய்யக்கூடாது. கதைக்கு தகுந்த இடத்தை செலக்ட் பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் தேர்வாகி விடுகிறீர்கள். ஒரு கதை, அந்த கதைக்குரிய கேரக்டருடைய இடத்த ஃபிக்ஸ் பண்ணுறது எது? அந்த லொக்கேஷன். அந்த லொக்கேஷனில் சென்று எடுக்கும்போது அந்த படம் தயார் நிலைக்கு அழகாக வரும். அது ஒன்று. அடுத்ததாக மெயின் கேமரா. இப்போ கதை ரெடி, கேரக்டர்ஸ் ரெடி, லொக்கேஷன் ரெடி, அடுத்து கேமரா என்று வரும்பொழுது நிறையா நண்பர்கள் என்கிட்ட இருக்கிற கேமரா 5D கேமரா இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, இந்த கேமரா எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. கேமரா எடுத்துகிட்டு ஒரு முழு தெளிவோடு போங்க. சரி, கேமரா இருக்குப்பா, கேமரா எடுத்துகிட்டு போயாச்சு, கேமரா எடுத்துகிட்டு சூப்பராக எடுத்துடலாமா? கிடையாது. லென்ஸ் தேவை. முக்கியமாக கேமரா மட்டும் வச்சு எந்த படமும் நம்ம எடுக்க முடியாது. நிறையா பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஹெச்டி கேமரா, ஒரு 1080 ஃபார்மேட் கேமராவில் கூட எடுத்துடலாம், நீங்கள் ஃபோனில் கூட எடுத்துடலாம். ஆனால் அது சினிமா குவாலிட்டி வருமா? கிடையாது. லென்சஸ் யூஸ் பண்ணி அழகாக எடுக்கக்கூடியது தான் படங்கள்.
திரைப்படங்கள் வந்து எல்லாமே வந்து லென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லாம் எடுக்கிறாங்க. எதுவுமே வெறும் கேமராவில் எடுக்க மாட்டாங்க. ஸோ லென்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஜூம் லென்ஸ், பிளாக் லென்ஸ், இப்படி வகையான டிஎஸ்எல்ஆர் கேமராஸில் வந்து நிறைய லென்சஸ் வந்து யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கிறது. இதை பற்றி ஒரு தியரி நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வர்றதில் நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த கேமரா நமக்கு செலக்ட் பண்ணி விட்டோம். அடுத்ததாக லென்ஸ், இதில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுங்க நண்பா அப்படின்னா, ஒரு லென்ஸ் 24-105, 16-35, 17-20 இந்த மாதிரி லென்சஸ், ஜூம் லென்சஸ் நிறையா இருக்குது. இதை வந்து நீங்கள் யார் வந்து கேமராமேனோ அவர்கிட்ட வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். நண்பா இந்த மாதிரி வந்து படம் எடுக்கிறேன், இதில் வந்து என்ன மாதிரி லென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நண்பா, எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டும். அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா கேமராமேன் என்பது நீங்கள் சொல்லக்கூடிய கதையை தான் எடுத்துருவார். அவருடைய லென்ஸ், அவருடைய சென்ஸ்க்கு வந்து யோசனை பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க போகிறேன் நண்பா, இதுக்கு என்னெல்லாம் லென்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் தான் கேட்கணும். அவர் சொல்லுவார், அவருடைய தேர்வில் அவரும் சொல்லிவிடுவார். ஸோ கேமராவுக்கு அடுத்து லென்ஸ் முடிச்சிடும். அடுத்து என்ன நண்பா, அந்த ஸ்பாட்டில் என்னங்க இரவில் எடுக்கிறீங்க அப்படின்னா, கேமரா மட்டும் போயிட்டா இரவு வந்து பகலாயிடுமா? ஸோ லைட்ஸ் தேவைப்படுது. மினிமம் வந்து பட்ஜெட்டில் லைட்ஸ் வந்து நிறைய நண்பர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த லைட்ஸ்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் சென்னையாக இருக்கட்டும், வெளி மாவட்டங்களில் வந்து அங்கங்கே வந்து இப்போ லைட்ஸ் வந்து சின்ன யூனிட்டாக வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் நண்பா. நீங்கள் லைட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். எந்த ஒரு கேமராவுக்கு வந்து லைட்ஸ் கொடுக்கும்போது தான் அது அழகாக வந்து அந்த காட்சியை வந்து நமக்கு அழகாக்கி காட்டுது. ஸோ முக்கியமானது லைட்ஸ். இதை மறந்துடக்கூடாது. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நம்ம படப்பிடிப்பு தளத்தில் வந்து பாருங்கள், நிறைய படங்களில் வந்து நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2kV, 4kV, 16kV, பார் லைட்ஸ், பேபி லைட்ஸ், SL200, பேஸ் லைட்ஸ், இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு இந்த குறும்படத்துக்கு என்ன லைட்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து தேர்வு செய்து. அடுத்ததாக நண்பர்களே, நம்ம வந்து லைட்ஸ்க்கு அப்புறமா வந்து தேவைப்படக்கூடியது கிம்பல் அப்படின்றது. உங்களுக்கு வந்து மினி பட்ஜெட்லேயே கிம்பல்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து கிம்பல் ஷாட்ஸ் தான் ரொம்ப பியூட்டியாக இருக்கும். படங்களில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் பேனிங், ரைட் டு லெஃப்ட் பேனிங், டில்ட் அப், டில்ட் டவுன், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிம்பல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெறுமனே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பண்ணுறதை விடவும் கிம்பலில் பண்ணுற ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டியாக இருக்கும். அதுக்கு அந்த கிம்பலை கேரண்டி. என்னென்னா நிறைய கேமராமேன்ஸ் வந்து அந்த கிம்பலை வச்சு ஒரு படத்தை முடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நான் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. கிம்பல் ஷார்ட்ஸ் வந்து வெரி பியூட்டி. அதனால் கிம்பலை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. ட்ரைபேட் அண்ட் கிம்பல் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வச்சு எடுக்கும்போது இன்னும் ஸ்லைட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டி வரும். படங்களில் வந்து ஸ்லைட் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலிக்கு பதிலாக நீங்கள் சின்ன ஸ்லைட்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த படம் இன்னும் கொஞ்சம் பியூட்டியாக வந்துடும். அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் உங்களுக்கு அதிகமாக இருந்தது என்றால் நீங்கள் வந்து மினி ட்ரோன்ஸ் இருக்குது, ஹெலிகாம் ஷாட்ஸ் வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து பட்ஜெட் இல்லை என்றால் நீங்கள் வந்து கிம்பல்லே வந்து அதை வந்து பியூட்டி பண்ண முடியும். இன்றைக்கி நிறையா வந்து நண்பர்கள் வந்து கிம்பல் ஷாட்ஸ் வந்து பியூட்டி பண்ணி அதை வந்து அழகாக்கி இன்றைக்கி வந்து படத்தில் வந்து அழகாக அசத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிம்பல் ஷாட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின் படம் எடுத்தாச்சு, பட்ஜெட் போட்டாச்சு, கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நடிக்க வச்சாச்சு, லொக்கேஷன் போயிட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டிங். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றா என்ன வரும்? ஃபஸ்ட் எடிட்டிங் முடிச்சோன்னா எடிட்டிங் பிளாக் பண்ணணும். நிறையா பேர் வந்து எடிட் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க. எடிட்லாம் பண்ணோன்னே, நண்பா இன்னும் ஒரு ஷார்ட் இன்றைக்கி போய் எடுத்து வந்திருக்கேன் நண்பா, அந்த இதை சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு எடிட்டர்கிட்ட ஐயோ அப்படின்னு மண்டை கொடுப்பார். எடிட் பிளாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஷூட் பண்ணக்கூடாது நண்பா. அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எடிட்டர்கிட்ட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எடுங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் நிறையா நண்பர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிஸ்டேக்ஸ் அதை தயவுசெய்து பண்ணாதீங்க. எடிட் லாக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு படத்தில் நீங்கள் போய் விஷுவல் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் இது பண்ணி விட்டுரும், க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. எடிட் லாக் அப்படி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றதை முதல்ல பார்த்துருவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனாக என்னென்ன வருது அப்படின்னா எடிட்டிங் லாக் பண்ணுறோம். அடுத்து டப்பிங் பண்ண ஆடியோ எடுத்துக்கிறோம். டப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேலை அப்படின்னா ஆர்ஆர், பின்னணி இசை அப்படின்னு சொல்லக்கூடிய ரீரெக்கார்டிங் வாசிக்கிறோம். ரீரெக்கார்டிங் அப்போ எஸ்எஃப்எக்ஸ் போடுறோம். எஸ்எஃப்எக்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், எஸ்எஃப்எக்ஸ் பண்ணியாச்சு, ரீரெக்கார்டிங் பண்ணியாச்சு. முக்கியமாக மிக்சிங் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண ரீரெக்கார்டிங்கும் சேர்த்து எஸ்எஃப்எக்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு 5.1 அல்லது 7.1 அப்படின்னு மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்டீரியோ மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் நண்பா. சின்ன பட்ஜெட் அப்படின்றப்ப ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ஈஸி வே. ஸோ வந்து ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பா. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்னப்பா நண்பான்னா அந்த நீங்கள் எடுத்த படத்தை என்ன மாதிரியான பியூட்டியாக எடுத்துருப்பீங்க, 4Kல எடுத்துருப்பீங்க, சூப்பராக ஆகணும் அப்படின்னா மெயினான விஷயம் கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங், டிஐ டிஜிட்டல்
இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஐ பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. நீங்கள் டிஐ பண்ணாத நண்பர்கள் 1080 கலர் கரெக்ஷன் முடிச்சுட்டு கலர் கிரேடிங் முடிச்சுட்டு அதே வந்து அவுட் எடுத்துக்கலாம். பட்ஜெட் இருந்தால், உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது நண்பா, இல்லை சிறப்பாக பண்ணணும் நண்பா, என் படம் வந்து பியூட்டியாக இருக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் இன்டர்மீடியேட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். படத்தை கழுவி எடுத்த மாதிரி சும்மா தகன்னு மீண்டும் அந்த மாதிரி எடுத்து படத்தை பியூட்டி ஆக்கிடலாம். அந்த ஃபார்மேட்டு இன்றைக்கி வந்து ஈஸியிலே இருக்குது நண்பா. இப்போ வந்து நீங்கள் பெரிய பட்ஜெட்லாம் யோசிக்க வேணாம், சின்னதாகவே பண்ணி கொடுக்குற நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அதை பற்றி வந்து விசாரணை போடுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நண்பா. இப்போ நமக்கு ரீரிகரிங் முடிச்சாச்சு, பின்னணி இசை இன்று ரீரிகார்டிங் முடிச்சாச்சு, எஸ்எஃப்எக்ஸ் போட்டாச்சு, டிஐ பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்பா, முடிச்சுட்டு படத்தை வந்து அழகாக வந்து அவுட் எடுங்க. அவுட் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வேவ் ஃபைல்ஸாக எடுக்கணும். ஆடியோவை வேவ் ஃபைல்ஸாக எடுங்க நண்பா. இன்றைக்கி நிறைய படங்கள் ஓடிடி தளங்கள் போகக்கூடிய படங்கள் நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் பெரிய படங்கள் போகும்போது இந்த விஷயம்லாம் வரும். இன்றைக்கி வேவ் ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க நண்பா. அது ஃப்யூச்சரில் உதவும். நீங்கள் ஒரு மொழி மாற்று படங்கள் கொடுக்குறீங்க, அல்லது வந்து ஒரு தெலுங்கு, ஹிந்தி, ஒரு கன்னடம், ஒரு மலையாளத்துக்கு போகும்போது அப்போ தான் வேவ் ஃபைல்னால் என்னையா நண்பா, ஸ்டெம்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு தேட்டருக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க சவுண்ட் இன்ஜினியரோ இல்லை மியூசிக் டேரக்டரோ உங்களுக்கு சொல்லுவார் வேவ் ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க நண்பா. அது நீங்கள் பின்னாடி ஃபியூச்சரில் இந்த படத்தில் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட அந்த வேவ் ஃபைல்ஸ் ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக அந்த மாற்றங்கள் கொண்டு வர முடியும். அதுக்கு ஐடியாஸ் நிறையா இருக்குது நண்பா. இதுவரை நம்ம பார்த்தது வந்து ஒரு சிறப்பாக ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி எடுக்கணும் அப்படின்னு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் தெரிவிங்க. உங்களுக்கு ஆதரவு முக்கியம். இங்கே தாய தமிழ் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பா. தேங்க்யூ.